வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவோட அம்மா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எந்த நேரமும் கிச்சன் வேலை பார்த்துட்டு இருக்க மீனா டக்குன்னு வெளியே வந்து ஈரக்கையை தொடச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்து, அம்மா எங்கம்மா இருக்கேன்னு கேட்க, உன் வீட்டு வாசலில் தான் இருக்கேன், இங்கே தாண்டி நிற்கிறேன்னு சொல்ல, ஓ இதோ வர்றேம்மா அப்படின்னு ஓடி வந்து கேட்டு திறக்கிற மீனா, ஏம்மா மேலே வர வேண்டியது தானே, ஏன் இங்கேயே நிற்கிறேன்னு கேட்குறாங்க. ஓ மாமியார் இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் இருக்காங்கங்கிறாங்க. அவங்கள நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குங்கிறாங்க மீனா அம்மா. அம்மா, சீதாவோட மாமியார் உன்னை மதிக்கிற அளவுக்கெல்லாம் இவங்க மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும், உன்னை வர வேண்டான்னு சொல்லி இருப்பேன். ஆனா முறையா கூப்பிடாம இருந்த அத்தை அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, கண்டிப்பா அவங்க தாலி பிரிச்சு கோக்குறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்கள விட வசதியில் அதிகமாக இருக்க வீட்டுக்கு தான் போவாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் எங்கே வர போகிறாங்கன்னு மீனா அம்மா சொல்கிறாங்க. அவங்க வர்றாங்களோ இல்லையோ நீ வந்து சொல்லணும் இல்லைம்மா. அத்தைக்காக இல்லைனாலும் மாமாவுக்காக நீ வந்து சொல்லணும்ல. அதுக்கு தாம்மா உன்னை வர சொன்னேன்னு மீனா சொல்ல, அதனால தாண்டி நானும் வந்தேன். உள்ள உன் அத்தை ஏதாவது பேசினா கூட நீ அதை பெருசா எடுத்துக்காத. அவங்கள கோவப்பட்டு நீ எதுவும் பேசாதன்னு சொல்றாங்க சந்திரா. நான் பேசி என்னம்மா ஆக போகுது, எனக்கே பழகிடுச்சு, வா அப்படின்னு விரக்தியோடு சொல்லிட்டு உள்ளர கூட்டிட்டு போறாங்க மீனா. ரெண்டு பேரும் உள்ளர வர மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. அப்போ முத்து அந்த பக்கமா வர, எங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல, வாங்க அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி மாப்பிள்ள இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, உங்கள் பொண்ணு தான் என் கூடவே இருக்காளே அப்படின்னு சொல்ல, சந்திராவும் கொஞ்சம் சிரிப்போடு தலையாட்டிட்டு மீனா தட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க. அப்போது அண்ணாமலை ரூம்லேருந்து வெளியே வர, வாங்க மாமான்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக மீனா போக, வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவரு. நல்லா இருக்கேன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லு. அப்போ விஜயாவும் அங்கே வர்றாங்க. வணக்கம் சம்மந்தி அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஆ அப்படின்னு தென்னாவட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க விஜயா. அவங்களுக்கு முகமெல்லாம் சுண்டி போயிடுது. இருந்தாலும் நிமிஷத்தில் அதை சரி பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலையும் முத்துவும் ஒரு சோஃபாவில் உட்கார, முத்து ஒரு சேரில் உட்காந்துட்டு, உட்காருங்க அத்தங்கிறாரு. அவங்களும் உட்கார, இந்தாம்மா அப்படின்னு மீனா தாம்பாலத்தை நீட்டுறாங்க. சத்தம் கேட்டு ரவியும் ஸ்ருதியும் வெளியே வர்றாங்க. வாங்க அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வராரு ரவி. சீதா எப்படி இருக்கா ஆண்டி, மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தட்டுல பழம் பூ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா. ரோஹிணி அங்க வர்றாங்க. இப்போ என்னம்மா என்ன விசேஷம்னு கேக்குறாரு அண்ணாமலை. அண்ணே, சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறோன்னு அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்படியா சந்தோஷன்ற மாதிரி சிரிக்கிறாரு அண்ணாமலை. முத்து ஓஹோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அன்னீசியா பார்த்துட்டு இருக்காரு. உங்க குடும்பத்துக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலுங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா, என்னைக்கு எங்க பண்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. தேவையானதுக்கு பேசாம தேவையில்லாத அத்தனைக்கும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற விஜயா, அவங்க என்ன பெரிய மண்டபத்திலேயே வைக்க போறாங்கன்னு நொடிக்கிறாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமாகுது. கல்யாணத்தையே சின்னதா ஒரு 10க்கு 10 ஹாலில் முடிச்சுட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா இவங்களுக்காக என்ன சேப்பாக்கம் ஸ்டேடியத்திலேயே வைக்க முடியும் அப்படின்னு முத்து பதிலுக்கு கேட்டு விட்டுடுறாரு. அண்ணாமலை பேசாம விஜயாவோட நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணி விடாம, விஜயா விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கம்மான அண்ணாமலை திரும்ப வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சீதாவோட மாமியார் வீட்டில் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு அப்படின்னு சந்திரா சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற அண்ணாமலை, ரொம்ப சந்தோஷமா, ஆமா என்ன கிழமை சொன்னீங்கன்னு கேக்குறாரு. வெள்ளிக்கிழமைன்னு அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்ல, அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறாரு. நீங்களும் வந்துருங்கன்னு ரவியும் ஸ்ருதியையும் பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி, நீங்களும் வந்துருங்கன்னு மரம் மாதிரி நிக்கிற மனோஜ் ரோஹிணி கிட்டையும் சொல்றாங்க சந்திரா. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு விஜயாவோட மைண்ட் வாய்ஸ் மாதிரியே பதில் சொல்றாரு மனோஜ். வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, அன்னைக்கு நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மாமா அப்படிங்கிறாங்க மீனா. அப்பா அன்னைக்கு லீவ் போட முடியாதாப்பா
அப்படின்னு முத்து கேட்க, இல்லடா அன்னைக்கு தான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, நான் போனாதான் எல்லா கணக்கையும் காட்ட முடியும், தப்பா நினைச்சுக்காதீங்க, அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும், நான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாக்குறேன், அதான் ரவி முத்தெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி நின்னு பாத்துக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை அழகா முத்துவை கோத்து விட்டுடுறாரு. சரிங்க அண்ணே, உங்களால எப்ப முடியுமோ அப்ப வாங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, இதோ பாரு முத்து, கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது, நீ பழசெல்லாம் மறந்துட்டு முன்னாடி நின்று சிறப்பா செஞ்சு கொடு அப்படின்னு முத்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம அண்ணாமலையை ஆப்பு அடிச்சிடுறாரு. முத்துவும் சரிப்பா நடுறாரு. மீனாவுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அப்பாடா, நம்ம எப்படிதான் இவரை கன்வின்ஸ் பண்ண போறோம்னு நினைச்சோம், மாமா சிங்கிள் வேர்ட்ல வேலையை முடிச்சிட்டாருன்னு பாக்குறாங்க. சந்திராவுமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுவரையிலும் யோசிச்சுட்டு இருந்த விஜயா, ஏங்க அவங்க தான் முன்னாடி நின்று ஃபங்க்ஷனை நடத்தணுமா, வீட்டுக்கு பெரியவன்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல, ஏன் நான் போய் நின்று நடத்தக்கூடாதா அப்படின்னு விஜயா கேட்க, எட்டாவது அதிசயத்தை பாக்குற மாதிரி எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு முத்து. ரோஹிணியோட முகம் தன்னுகிட்ட இருந்த பழத்தை பறிக்க வந்த மற்ற குரங்குங்களை விரட்டுற மந்தியோட மூஞ்சி மாதிரியே இருக்கு. விஜயா இவ்வளோ பெரிய ரியாக்ஷனை மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. என்னடா எல்லாரும் நம்மளை இப்படி பாக்குறாங்கன்னு இப்படின்னு திரும்பி பாக்குறாங்க, என்னடி உன் மாமியார் திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்திராவுமே ஆச்சரியமா மீனாவை பார்க்க, மீனாவும் நம்ப முடியாம கண்ணை கூட இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அசால்ட்டா சேருக்கு முட்டு கொடுத்துட்டு நின்ன மனோஜ் கூட நிமிந்து நின்று அம்மாவை பாக்குறாரு. டேய் ஆன்டி திரும்பவும் அன்னியன்ல இருந்து அம்பி மூடுக்கு போயிட்டாங்கடா, மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக மாட்டாங்களேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. எனக்கும் தெரியலையே, அம்மா திடீர்னு ஷாக் கொடுக்குறாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் அப்படி பாக்குறீங்க, உங்க சம்பந்தி வீட்டுக்கு நான்லாம் வரக்கூடாதான்னு கேக்குறாங்க விஜயா. ஐயோ நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச மாதிரி சந்திரா சொல்றாங்க. அது என்ன வந்தா, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன், கல்யாணம் தான் ஏதோ அப்படி இப்படின்னு போச்சு, இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஆச்சே, இத நல்லபடியா நடத்தணும் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா ரவி, எலி அம்மனத்தோட ஓடுதுங்கிற மாதிரி ரவியை பாக்குறாரு முத்து. உங்க அம்மா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்களாம் பாருங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மீனாவோட சைடோ சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்கன்னு கண்ணிலேயே ஜாட காட்டிட்டு இருக்காங்க ரோஹிணி. முத்துவுக்கு எதையுமே நம்ப முடியல. அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி எழுந்து வந்து மீனா கிட்ட நின்னு, மீனா அம்மாவுக்கு ஏதாவது முட்டை மந்திர வசியம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, ஏங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்ல உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து கேட்க, எனக்கும் அதுதாங்க ஒண்ணுமே புரியலங்கிறாங்க மீனா. அண்ணாமலை தூக்கத்துல எழுப்பி தலையில தட்டி உட்கார வச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க, என்ன சம்மந்தி அப்படின்னு விஜயா கேட்க, நீங்க இப்படி சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்ல, விஜயா வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. நீங்க வருவீங்களா இல்லையான்னு அப்படின்னு அவங்க தயங்கிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன், நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷம், நான் வராம இருப்பேனா அப்படின்னு விஜயா பேச, ஐயோ இது விஜயா தானான்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அதெல்லாம் நான் கண்டிப்பா வந்துருவேன்னு விஜயா சொல்றாங்க. எல்லாருமே ஷாக் அடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்க, ரோஹிணி மட்டும் பொறாமையும் கோபமா பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன நடக்குது இங்க, என்ன உங்க அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஒருவேளை அம்மாவுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டாங்களோ, இந்த அம்மாவை வேற யாரும் நினைச்சிடுறாங்களோ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, அத்தை நிஜமாவே நீங்க வருவீங்களான்னு மீனா கேக்குறாங்க. அப்படின்னு விஜயா தலையாட்ட சந்திரா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கழுத்து சுளுக்குன ரோபோட் மாதிரி உட்கார்ந்துருக்க அண்ணாமலை மெதுவா விஜயா பக்கம் திரும்பி, நிஜமா நீதான் போறேன்னு சொல்றியான்னு கேக்குறாரு. அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம், திரும்ப திரும்ப ஏன் எல்லாரும் அதையே கேக்குறீங்க, ஏன் மீனா நாங்க வரக்கூடாதா அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ அத்தை நீங்க வந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு மீனா சொல்ல, அதை விடுங்க, நானும் பார்வதியும் வர்றோம், பார்வதி கிட்ட விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடுன்னு விஜயா சொல்றாங்க. நானே சொல்லிடுறேன் அத்தை, ஏற்கனவே சொல்லலான்னு இருந்தேன், கால் பண்ணி சொல்லிடுறேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்கிறாங்க சந்திரா. சரி சொல்லிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ரொம்பவே நிறைவா திருப்தியா அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க சந்திரா. அவரு எழுந்து நிக்க இவங்க தாம்பாளத்தை எடுத்துட்டு இருக்க விஜயான்னு கூப்பிடுறாரு. நானும் சேர்ந்து வாங்குறேங்க அப்படின்னு எழுந்திருக்கிற விஜயா,
ரொம்பவே வேகமா அந்த தட்டை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான அண்ணாமலை சொல்ல, அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு அண்ணாமலை சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிடணும், அதனாலதான் நான் வர்றேங்க அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு, மீனா நான் புறப்படுறேன், மாப்பிள்ளை வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அத்தை கண்டிப்பா வந்துடுறேன் அத்தை, எங்க அம்மாவே வர்றேன்னு சொல்லிட்டாங்க, நான் வராம எப்படி இருப்பேன், கண்டிப்பா வர்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்ல, சம்மந்தி வர்றேன் சம்மந்தி அப்படின்னு விஜயா கிட்ட சொல்றாங்க மீனாவோட அம்மா. சரிங்க அப்படின்னு விஜயா அரை அடி வான்கோழி மாதிரி தலையை நீட்டி சரிங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ரவி ஸ்ருதி 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க சந்திரா. விஜயா முகத்துல அரட்டன் சிரிப்போட அங்கிருந்து நகர, விஜயா அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நீ எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாரு அவரு. ஆமா அங்கிள், ஆன்ட்டியை வச்சு ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சே பண்ணலாம், வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முதல் தடவையா உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன், நீயே வர்றேன்னு சொன்ன பாரு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நானும் இல்ல, நீ நல்லபடியா போய் ஃபங்க்ஷனை இருந்து முடிச்சிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கண்டிப்பா, நான் எதுக்காக போறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும்னு சிரிக்கிற விஜயா அங்க இருந்து போலான்னு திரும்ப, அத்தை எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப நன்றி அத்தைன்னு மீனா கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த அல்ப சந்தோஷத்துக்கு அதீதமா துள்ளாதீங்கடின்னு மனசுல நினைக்கிற விஜயா சரின்னு அங்க இருந்து போறாங்க. ரூம்குள்ள வந்த உடனே ரோஹிணி மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் உங்க அம்மா இப்படி அதிகமா மீனா பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவருமே குழப்பத்துல தான் இருக்காரு. எங்க அம்மா இதுக்கெல்லாம் போக மாட்டாங்களே, இப்ப என்னாச்சுன்னு தான் தெரியல அப்படிங்கிறாரு மனோஜ். கண்டிப்பா ஆண்டி காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாங்கன்னு விஜயா கேடியை பத்தி ரோஹிணி கேடி கரெக்டா கணிக்கிறாங்க. அதுவும் மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு அவங்க அழுத்தி சொல்ல, எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வந்தது விடு அப்படின்னு சலிப்பா சொல்றாரு மனோஜ். மீனாவுக்கு சந்தோஷத்துல நடைய வரல, துள்ளல் தான் வருது. அவங்க முத்துக்கிட்ட வர, என்ன மீனா இது அதிசயமா இருக்கு, எங்க அம்மா வர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அம்மா கூப்பிட்டாலே வரமாட்டாங்க, ஆனா அவங்களே தானா வர்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னாடி நின்று பண்றேன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு மீனா சொல்ல, அதான் மீனா எனக்கும் ரொம்பவே சந்தேகமா இருக்கு, அம்மா இப்படியெல்லாம் சொல்ற ஆளே கிடையாதுங்கிறாரு முத்து. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க, சரி நீங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க மீனா. அவன் வருவானா அப்படின்னு முத்து கேட்க, யார கேக்குறீங்கிறாங்க மீனா. அதான் அந்த அருண் அப்படின்னு முத்து கொஞ்சம் ஸ்ருதி இறங்கி கேட்க, ஏங்க அவர் பொண்டாட்டிக்கு தான் ஃபங்க்ஷனே நடக்குது, அதுவும் அவர் வீட்டுல நடக்குது, அவர் இல்லாம எப்படின்னு கேக்குறாங்க மீனா. முத்துவுக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு, அவர் கூட இப்ப அப்படியெல்லாம் பேசுறது இல்ல உங்களை, அவரு உங்களை மதிச்சுதான் பேசுறாருன்னு மீனா சொல்ல, பேசுவான் அவன் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு முத்து சொல்ல, மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு கூட நீங்க வரல, இந்த தடவையும் ஏதாவது சாக்கு சொல்லாம நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி வர்றேன், நான் வரலன்னா சீதா மனசு கஷ்டப்படும், ஆனா ஒண்ணு, நான் வந்தாலும் அவங்கிட்ட பேசலாம் மாட்டேன், சாப்பாடு போடுற வேலையை பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. எப்படியோ நீங்க வந்தா போதும் அப்படின்னு டபுள் சந்தோஷத்தோட மீனா அங்க போறாங்க. முத்து தான் அங்க போயாகணுமா அப்படின்னு அப்படியே ரொம்பவே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அடுத்த பொழுது விடிய ஒரு ஆட்டோவில் விஜயாவும் பார்வதியும் போயிட்டு இருக்காங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல விஜயான்னு பார்வதி சொல்ல, நான் என்ன வெளிநாட்டுக்காரியா என்னை புரிஞ்சிக்க முடியாம இருக்கிறதுக்கு, இத்தனை வருஷமா ஒன்னா கூடவே இருந்துட்டு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, அது இல்ல, மீனாவோட தங்கச்சிக்கு தாலி பெருக்கி போடுறாங்க, அங்கெல்லாம் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் வரமாட்டேன்னு நீயா இப்படி முடிவு பண்ணுவ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இல்ல, மீனாவோட குடும்பம்னாலே உனக்கு ஆகாது, மீனாவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நீ போக மாட்ட, இது மீனாவோட தங்கச்சிக்கு தாலி பெருக்கி போட போற ஃபங்க்ஷன், இது சீதாவோட மாமியார் வீட்டுல நடக்குது, அங்க எதுக்கு நீ வரப்போறன்னு யோசிச்சேன், ஏன்னா நீ கௌரவம் பாப்பியேங்கிறாங்க பார்வதி. விஜயா முறைக்கிற முறையை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, ஆனா பார்வதி பயப்படாம, நீ அப்படி நினைப்பியே அதுதான் யோசிச்சேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஒரு வில்லச்சிரிப்பு சிரிக்கிற விஜயா, நீ என் லட்சியத்தையே மறந்துட்டியே பார்வதி, இப்ப நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஜயா கேட்க, நாம எங்க ஓடுறோம், ஆட்டோவுல போயிட்டு இருக்கோங்கிறாங்க பார்வதி. ஏய், நான் டாக்டர் பட்டம் வாங்கணும்ல, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்தோம்ல அப்படின்னு விஜயா கேட்க, பார்வதி புரியாம ஆமாங்கிறாங்க. இப்ப நாம போறது கூட அதுக்காக தான் அப்படின்னு விஜயா சொல்ல,
என்ன சொல்றேன்னு புரியாம கேக்குறாங்க மறுபடியும். அங்க போறதுக்கும் நீ டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்வதி கேட்க, பார்வதி நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த வயசானவங்களை கட்டிப்பிடிச்சி கை கொடுத்து போட்டோ எடுப்பாங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா அப்படிதானே ஓட்டே கேட்பாங்கங்கிறாங்க பார்வதி. இன்னைக்கு நான் அந்த மாதிரி போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அங்க யார் கைய பிடிக்க போறேன்னு பார்வதி கேக்குறாங்க. அதான் அந்த மீனாவோட பூ விக்கிற ஃப்ரெண்டுங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க கூடெல்லாம் நின்னு கை குலுக்க போறேன், நீ அத போட்டோ எடுக்கணும் அப்படின்னு விஜயா கேட்க, ஓஹோ புரியுது புரியுது, நீ பயங்கரமான ஆளுதான், மீனா வீட்டு விசேஷத்தை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு பார்வதி கேட்க, அப்படின்னு ரொம்பவே தென்னாவட்டா சொல்றாங்க விஜயா. அதானே பார்த்தேன், என்ன ஆமா மல்லாக்க படுக்குதேன்னு அப்படின்னு பார்வதி ஒரு புதுமொழி சொல்றாங்க. உடனே விஜயா டென்ஷனா, இனி என்ன ஆமான்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, ஏதோ நினைப்புல இருக்க பார்வதி ஆமான்னுறாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு பார்வதி சொல்ல, நீ அங்க வந்து போட்டோ மட்டும் ஒழுங்கா எடு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதியும் சரின்னு தலையாட்டிக்கிறாங்க. முத்துவோட கார் விசேஷ வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அதுல இருந்து மீனா, ஸ்ருதி, கிருஷ் 3 பேர் இறங்குறாங்க. முத்துவும் இறங்கி வர, ஏங்க நீங்க இந்த விசேஷத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா உள்ளர வந்து அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, நீ எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் உள்ளர வந்து வாயவே திறக்க மாட்டேன், எதுவும் பேசவும் மாட்டேன், எனக்கு பேச்சு துணையா இருக்கட்டுமேனு தான் கிருஷ்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேங்கிறாரு முத்து. நான் உங்களை எதுவும் சொல்லுங்க, சீதா வீட்டுக்காரரு ஏதாவது சொன்னான்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே நான் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறேன், போதுமா அப்படின்னு முத்து சிரிச்சு காட்ட, சரி வாங்க வாங்க அப்படின்னு மீனா உள்ளர கூட்டிட்டு போறாங்க. வாங்க ஸ்ருதின்னு ஸ்ருதியையும் கூட்டிட்டு மீனா உள்ளர போறாங்க. உள்ளர அருணோட அம்மா ஏற்கனவே வந்திருக்க சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரையும் சத்யாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கிருஷோட உள்ளர வர, வாங்க வாங்க அப்படின்னு அருணோட அம்மாவும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சந்திராவும் வாங்க மாமா அப்படின்னு சீதாவும் வரவேற்கிறாங்க. அப்போ ஸ்ருதி உள்ளர வந்து ஹாய்னு சொல்ல, அவங்களும் ஹாய்ங்கிறாங்க. ஹாய் சீதான்னு ஹக் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி. வாங்க மாப்பிள்ளன்னு மறுபடியும் சந்திரா சொல்லிட்டு நிக்க, என்னத்த நான் எப்படி வராம இருப்பேன், நீங்க தான் சொல்லுவீங்கல்ல என்ன வீட்டோட மூத்த பிள்ளைன்னு அப்படின்னு முத்து சொல்ல, அருண் உள்ளர இருந்து வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. ஆமா மாப்பிள்ள நான் அப்படிதான் நினைக்கிறேன்னு சந்திரா சொல்ல, அப்ப அந்த பொறுப்போட நான் இருக்கணும்ல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. முட்டாள் அருண் அங்கிருந்தே பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு உடனே முகத்தை மாத்திக்கிட்டு, வாங்க முத்து அப்படின்னு காதுல இருந்து காது வரையில சிரிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. முத்துவும் அவரை பார்த்துட்டு 4 முன்னாடி போய் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறாரு. மீனா பயத்தோட பாக்குறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. ஆனா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன முத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்க, நல்லா இருக்கேங்கிற முத்து, சீதா எப்படி இருக்கிறேன்னு பட்டுன்னு திரும்பிக்கிறாரு. நல்லா இருக்கேன் மாமான்னு அவங்க சொல்ல, மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க மீனா. அப்போ மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு மீனா போய் நிக்கிறாங்க. நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நாங்கெல்லாம் முன்னாடியே வந்தாச்சு, நீ தான் லேட்டு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல, நீங்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இப்ப வந்தேன் அப்படிங்கிறாங்க மீனா. அண்ணே உங்க கூட சேர்ந்து மீனாவும் நல்லா பேச கத்துக்குச்சுன்னு, முன்னாடிலாம் அப்பாவியா இருக்குன்னு அமுதாக்கா சொல்ல, யாரு இவ அப்பாவியா அப்படின்னு முத்து கேட்க, பின்ன இல்லையான்னு கேக்குறாங்க மீனா. ஆமாமா அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, அந்த ஏரியால எல்லாரும் சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்போ கிருஷ் அங்க வந்து சீதா கிட்ட, ஆண்டி இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமான்னு கேட்க, இல்லப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்ப தாலி பிரிச்சு கோக்க போறோங்கிறாங்க சீதா. அப்படின்னா அப்படின்னு கிருஷ் கேட்க, சீதா எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. டேய் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியவா போகுது, எனக்கே பாதி புரியாதுடா, அவங்களுக்கு கல்யாணம் முன்னாடியே நடந்துருச்சு, நீ போட்டோ பாக்குறியா அங்க பாரு அப்படின்னு கிருஷ்ண கையில எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே முத்து அங்க இருந்து நகர்ந்துட்டாரு. அடுத்து விஐபி விஜயாவும் அவங்க பிஏ பார்வதியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. விஜயா இதுதான் வீடான்னு கேட்க, அதான் முத்துவோட கார் நிக்குதே அப்படிங்கிற விஜயா வாய்ஸ குறைச்சிக்கிட்டு, ஏய் கேமராவை ஆன்லயே வச்சுக்கோ, உள்ளர போனது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துரு அப்படின்னு விஜயா சொல்ல, எடுக்கிறேன்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையை ஆட்டிட்டு இருக்காங்க பார்வதி. சரிவா உள்ளர போலாம் அப்படின்னு விஜயா உள்ளர வர, பின்னாடியே பார்வதி வர்றாங்க. இங்க பேசிட்டு இருக்கிற மீனா உள்ளர நுழைஞ்சிட்டு இருக்க விஜயாவை பார்த்துட்டு, அம்மா அத்தை வர்றாங்க
அப்படின்னு சொல்ல அந்த இடமே உடனே பரபரப்பாயிடுது. ஐயோ அப்படின்னு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி பின்னாடி போயிடுறாங்க. முத்துவும் அம்மா நிஜமாவே வந்திருக்காங்களான்னு ஆச்சரியமா திரும்பி பார்க்குறாரு. வாங்க வாங்கன்னு அருணோட அம்மா முதல் ஆளாக ரிசீவ் பண்ண வாங்க சம்மந்தி அப்படின்னு மீனாவோட அம்மாவும் வாங்க தன்னு மீனாவும் வரவேற்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, அடா அம்மா தான் அப்படின்னு ஆச்சரியமாவே பார்த்துட்டு நிற்கிறாரு முத்து. அருண் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு தான் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சில்ற விஜயாவை பார்த்து அருணோட அம்மா சொல்ல, உங்களுக்கு தெரியுது ஆனா சில பேருக்கு இன்னும் அது தெரியல அப்படின்னு விஜயா சொல்ல, முத்துவால அவரோட கண்களையே நம்ப முடியல. அப்படியே ஆன்னு வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் கையில இருந்து கிருஷ் ஆட்டோமேட்டிக்கா நழுவி கீழே நிக்கிறான். ஆரம்பிச்சிட்டீங்களான்னு விஜயா கேட்க, கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடுவோம், நீங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு அருணோட அம்மா வாங்கன்னு கூட்டிட்டு போக பார்வதியை ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா போறாங்க. சீதாவாலேயே நம்ப முடியல. ஆச்சரியமா நின்றுட்டு இருக்கவங்க விஜயா பக்கத்துல வர வாங்க தன்னு சிரிச்சுட்டே சொல்ல, சீதா நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு கன்னத்துல ஒரு தடவு தடவி விஜயா கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு சீதா சொல்ல, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவங்க ஒரு எட்டு நகர அருண் கும்பிடுறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அருணை கேட்டுக்கிட்டே விஜயா அங்க போக பார்வதி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க ரூம்ல உட்காருங்க அப்படின்னு அருணோட அம்மா உள்ளர கூப்பிட, இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல நீங்க பாருங்கங்கிறாங்க விஜயா. சரிங்க இதோ வந்துடுறேன்னு அருணோட அம்மா அங்கிருந்து போறாங்க. விஜயாவோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வர துடிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அப்படியே சீதாவோட தோல்ல ஜாலியா கையை போட்டுட்டு, மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சீதா சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஹனிமூன்ல எப்போ போக போறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதை பத்தியெல்லாம் இன்னும் பேசலைங்க அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட சீதா சொல்ல, அப்ப வீட்லயே தினமும் ஹனிமூன் தான் போல அப்படின்னு ஸ்ருதி குறும்பா சொல்ல, போங்க ஸ்ருதின்னு ரொம்பவே வெக்கப்படுறாங்க சீதா. விஜயாவோட பார்வை அப்படியே இறைய தேடுற கழுகு மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி பாக்குது. ஒரு இடத்துல மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்த உடனே, பார்வதி அந்த மீனாவோட கூட்டாளிங்கெல்லாம் இங்கே தான் இருக்காளுங்க, நான் அவளுங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறேன், நீ வீடியோ எடுத்துரு அப்படின்னு விஜயா சொல்ல, இன்னைக்கு நீ உன் நடிப்பு திறமைய காட்ட போற, அது எனக்கு நல்லாவே தெரியுது, நடத்துங்கிறாங்க பார்வதி. ரூம்குள்ள நின்றுட்டு இருக்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் விஜயா பாக்குறத பார்த்துட்டு, ஏய் அந்த அம்மா நம்மளையவே பார்த்துட்டு இருக்குது, வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர, வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விஜயா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு கேக்குறாங்க. முத்துவுக்கு ஆச்சரியம் தாங்கிறத விட அதிர்ச்சி தாங்க முடியல. நல்லா இருக்கோம்னு அவங்களே நம்ப முடியாம சொல்ல, அமுதாவோட தோலை பிடிச்சி பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு, அமுதா தானே உன்னோட பேரு அப்படின்னு கேட்க, ஆமாம்மாங்கிறாங்க அவங்க கொஞ்சம் நடுக்கத்தோட. கரெக்டு தானே அப்படின்னு விஜயா கேட்க, அவங்க ஆமான்னு தலையாட்டுறாங்க. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு, ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, மீனாவோட அம்மா சீதா முத்துன்னு எல்லாரும் மொழி வெளியே வர்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவை. இப்போ மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயத்தை விட பதட்டம் அதிகமா இருக்கு. சரிங்கம்மாங்கிறாங்க. அப்புறம் உங்க பூ வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போகுதா அப்படின்னு விஜயா கேட்க, அமுதா மத்த அக்கா எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மீனா அப்படியே பிரமிப்போட 4 எட்டு முன்னாடி போறாங்க. அங்க இருக்க இன்னொரு பொண்ணை பார்த்து, தேவி உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, ஏதாவது குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு ஒரு கையால பிடிச்சிக்கிட்டு அப்படியே தாவாங்கொட்டையில கைய வச்சு முகத்தை நிமித்தி கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. பார்வதி பக்காவா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இல்லம்மா மீனாவுக்கு தான் முன்னாடியே கல்யாணம் ஆச்சு, அதனால அவளுக்கு முதல்ல குழந்தை பொறுக்கட்டுங்கிறாங்க அந்த பொண்ணு. அப்பப்ப பார்வதியை பார்த்து கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க விஜயா கண்ணாலேயே. அப்புறம் நாமெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, வாங்க இப்படி வாங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரைட்லையும் லெஃப்ட்லையுமா நிக்க வச்சுக்கிற விஜயா. பார்வதி எடு பார்வதிங்கிறாங்க. பார்வதியும் போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமே அதிசயமா பார்த்துக்கிட்டு இருக்க, மீனா ஓ மாமியாரா இது, அடியோட மாறிட்டாங்கடி அப்படின்னு சந்திரா சொல்ல, ஆமாக்கா அத்தை இங்க வந்ததே எனக்கு ஷாக்கா தான் இருக்குங்கிறாங்க சீதா. அதுவும் இல்லாம நம்ம பக்கத்து ஆளுங்களோட இவ்வளவு சகஜமா பேசுறாங்க அப்படின்னு சீதா கேட்க, கொஞ்ச நாளா அவங்க மாறி ஏதோ பண்றாங்க, எங்களுக்கே ஒன்னும் புரியலங்கிறாங்க மீனா. அப்படின்னு பார்வதியை பார்த்து சொல்ல,
எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பார்வதி கண்ணாலையும் கையாலையும் ஜாட காட்டுறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்ச உடனே அவங்கள எப்படி கழட்டி விடுறதுன்னு. நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க, பார்வதி நீங்க வா அப்படின்னு விஜயா சொல்ல மற்றவங்க சந்தோஷமா பார்க்க முத்து ரொம்ப சந்தேகமா பார்க்குறாரு. தேவி மீனா கிட்ட வந்து, மீனா உன் மாமியாருக்கு என்ன ஆச்சு? எங்களை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போறவங்க இப்ப வந்து கைய பிடிக்கிறாங்க, கட்டி பிடிச்சு பேசிட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்கிறாங்க. எங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு மீனா சொல்ல, பரவாயில்ல உன் மாமியார் அடிப்படையில ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு அமுதா அநியாயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க, இப்படி உங்களை சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அரசியலுக்கு போனால் ஆட்சியவே பிடிச்சிருவாங்கங்கிறாரு முத்து. எங்க சும்மா இருங்கன்னு மீனா சொல்ல, நிஜமாதான் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள போயும் விஜயாவை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பார்வதி. ஏய் நிறுத்து, எடுத்துட்டு இல்ல அதெல்லாம் காட்டுங்கிறாங்க விஜயா. பார்வதி காமிக்க, எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு டாக்டர் பட்டத்துக்காக இதுங்க கிட்ட எல்லாம் ஒட்டி உறவாட வேண்டி இருக்கு. சை அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க விஜயா. ஃபங்க்ஷன் ஆரம்பமாகுது, நிறைய தட்டு வச்சிருக்காங்க. உட்காருமா ஆரம்பிக்கலாங்கிறாங்க அருணோட அம்மா. உட்காருன்னு சீதாவை அவங்க அம்மா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. சந்தோஷமா நின்றுட்டு இருக்க அருண் சீதாவுக்கு ஒரு மாலையை போட்டு விடுறாரு. அப்போதான் சந்திரா ஞாபகம் வந்தவங்களா திடீர்னு ரூம்ல இருக்காங்கல்ல சம்மந்தி அப்படின்னு, சம்மந்தியம்மா அப்படின்னு கூப்பிட போட்டோவை பார்த்துட்டு இருக்க விஜயா நிமிந்து பார்த்து அப்படிங்கிறாங்க. வாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சுன்னு கூப்பிடுறாங்க. வரேன் நீங்க போங்கங்கிறாங்க விஜயா. இந்த பூக்கட்டுற வேற சும்மா சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்வதி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போக சரின்னு கூட போறாங்க பார்வதி. உடனே விஜயா முகத்துல 1/2 கிலோ புன்னகையை அப்படியே அள்ளி வீசிட்டு வெளியே வர்றாங்க. வாங்க அப்படின்னு அருணோட அம்மாவும் கொஞ்சம் நகர்ந்து நிக்க, வேகமா வர்றவங்க சீதாவோட 2 கன்னத்தையும் தடவி, சீதா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா ஐயோ அப்படின்னு சீதாவோட ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்க, எல்லாம் நிஜ உலகத்துலதான் இருக்கோமா இல்ல கனவு உலகத்துல இருக்கோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிற விஜயா ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க. அது பார்வதிக்கான சிக்னல். அவங்க ஓகேன்னு சொல்ல, அம்மா வாமா அப்படின்னு மீனா கூப்பிட, சம்மந்தி என்ன அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க இப்படி வாங்க, எடுங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு பிளேட் எடுத்து எல்லாருக்கும் நீட்டுறாங்க. வா மீனா அப்படின்னு கூப்பிட மீனாவும் கையை நீட்டுறாங்க. ஸ்ருதி வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா. எல்லாரும் தாலிய மாத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா நெஞ்சு வரைக்கும் கரெக்டா புடிமாங்கிறாங்க விஜயா. இப்ப கரெக்டா இருக்கு, முடிச்சு போட்டுடலாமா அப்படின்னு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு வழிஞ்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க விஜயா அப்பப்ப ஈன்னு சிரிச்சு போஸ் கொடுக்குறாங்க போட்டோவுக்கும். நம்ப முடியாம இதை பார்த்துட்டு இருக்க முத்து அப்படியே பார்வதி பக்கமா திரும்பி, என்னதான் நடக்குது, எதுக்கு இப்படி அம்மா தேவையில்லாம வழிஞ்சிட்டு இருக்காங்க, அத்தை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மீனா கத்திரிக்கோல் எடுமா அப்படின்னு விஜயா சொல்ல, குனிஞ்சு இந்தாங்க தன்னை எடுத்து கொடுக்குறாங்க மீனா. நீயே கட் பண்ணுமா அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா அதை கட் பண்ண தாலியை சரி பண்ணிட்டு விஜயாவே ஆளா பொட்டு வச்சு விடுறாங்க. தாலியில நெத்தி வகுட்டுல நெத்தியிலன்னு அவங்க வச்சு விட, பார்வதி அதெல்லாம் ரொம்ப க்ளோஸா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா அப்படியே புன்னகை மண்ணியா சீதாவுக்கு நலங்கு வச்சுட்டு திருஷ்டியெல்லாம் கழிக்கிறாங்க. ஒரு கை நிறைய அட்சதை அள்ளி நல்லா இரு அப்படின்னு மலை மாறி தூவி வாழ்த்துறாங்க. அடுத்து அருணோட தலையிலையும் கொஞ்சம் தூவி, நல்லா இருங்கப்பா நீங்க 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துறவங்க உடனே சீதாவோட முகத்தை தன்னோட முகத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, பார்வதி போட்டோ எடுங்கிறாங்க. முத்துவுக்கு இப்ப சந்தேகம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. என்னதான் நடக்குது இங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. நாளைய ப்ரோமோவில் முத்து ஒரு பெரியவரை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அப்போ அங்க அன்னதானத்துக்கு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அங்க பெரியவரை கூட்டிட்டு வந்து சாப்பிட உட்கார வைக்கிறவரு அங்க நிக்கிற விஜயாவை பார்த்துட்டு அவரும் ஒரு இலையில உட்கார்ந்துடுறாரு. விஜயா ஒவ்வொருத்தருக்கா பரிமாறிக்கிட்டு வர பார்வதி ரொம்ப க்ளோஸா அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பரிமாறிக்கிட்டு வர்ற விஜயா அடுத்ததான் நிமிந்து பார்க்க அங்க முத்து உட்கார்ந்து இருக்காரு. அதுவரையில ஈன்னு சிரிச்சுக்கிட்டே பரிமாறிட்டு வந்த விஜயாவோட முகம் அப்படியே மாறிடுது. உங்க கையால எப்ப சாப்பிட்டேன் இல்ல சாப்பிட்டிருக்கனானே தெரியல, சின்ன வயசுலயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, ரொம்ப நாள் ஆசைமா உங்க கையால சாப்பிடணும்னு. வீட்டுல நடக்க போறது இல்ல, இங்கேயாவது நடக்கட்டுமே வைங்கம்மா அப்படின்னு ரொம்பவே உடைஞ்ச குரல்ல சொல்லிட்டு இருக்காரு முத்து. சாப்பிட்டுட்டு இருக்க முத்துவுக்கு பொறை ஏறிட விஜயா அவங்களையும் அறியாம தலையில தட்டுறதுக்காக கைய நீட்டுறாங்க. இருமிக்கிட்டு இருக்க முத்து அப்படியே நிமிந்து அம்மாவை பாக்குறாரு. விஜயா நல்லவங்களா நடிச்சு ஒரு வழியா நல்லவங்களா மாறிட்டா எல்லாருக்குமே நல்லது தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.